கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இங்கிலாந்து நாட்டின் போதகர் ஜோசப் பார்க்கரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இயேசு யூதாஸ் காரியோத்தை ஏன் தமது சீஷராக தெரிந்து கொண்டார்? ஆழ்ந்து யோசித்து பார்த்தார். ஆனால் பதில் கூற முடியவில்லை. கேள்வி அவரை திணறடித்து விட்டது. இந்த கேள்வி அவருக்கு மற்றும் ஒரு கேள்வியை உருவாக்கிவிட்டது. அது அவரை இன்னும் திணறடித்தது. என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? அதுதான் அவரில் எழுந்த கேள்வி. இதே கேள்வி பல நூற்றாண்டுகளாக கேட்கப்பட்டு வருகிற கேள்விதான். நாம் பாவத்தால் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பாவ உணர்வால் குத்தப்பட்டு வேதனை அடையும் போது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்திற்காக கதறி அழுகிறோம். ஆண்டவராகிய இயேசு நம்மை நேசித்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்ற சத்தியத்தை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அவரிடம் அறிக்கையிடும் போது அவரது மகா பெரிய இரக்கத்தினால் நமது பாவங்களில் இருந்து மன்னிப்பை பெறுகிறோம். இது நமது சிந்தனைக்கு எட்டாத பெரிய காரியமாக இருக்கிறது. மன்னிப்பை பெற்ற நாம் ஆச்சரியமான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஏன் தெரிந்து கொண்டீர் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 நமக்கு விளக்குகிறது. அது அவருடைய பெரிய அன்பு. நாம் அதற்கு தகுதியற்ற நிர்பந்தமான நிலையில் இருந்தோம். ஆனாலும் தம்முடைய விரித்த கரங்களோடும் திறந்த இருதயத்தோடும் நம்மை அணைத்து கொண்டு நம்முடைய காதில் தமது மெல்லிய குரலில், நீ பாவத்தை நேசித்ததை விட நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுகிறார். எவ்வளவு பெரிய அன்பு! ஆம், எனக்கு அன்பானவர்களே, உண்மைதான், நாம் பாவத்தை நேசித்தோம். ஆனாலும் அவர் நம்மை நேசித்து மன்னித்து விடுதலையாக்கினார். என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? அது நமது புத்திக்கு எட்டாத, அறிவு கெட்டாத அன்பு. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நாங்க தகுதியற்ற நிலைமையில் இருந்த போதும் எங்களை தகுதிப்படுத்தி பாவத்திலிருந்து மீட்டெடுத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.